ஹலோ நண்பர்களே, வணக்கம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் துக்கமாகவும் இருக்குது. காரணம் என்ன, சந்தோஷன்றது என் பப்ளி மாசு என் நினைவாக தான் இருக்குன்றது சந்தோஷம். ஆனால் என் பப்ளி மாசு இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் இருக்குது. எனக்கு குளுக்கோஸ் ஏற்றிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசக்கூட முடியல. அதாவது இதுவரையும் இன்னும் கூட என்கிட்ட பேசலை. என் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, என்னுடைய பேச முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. பேச முடியாத தவிக்குது என் பப்ளி மாசு. கால் பண்ணவும் முடியாது, எஸ்எம்எஸும் பண்ண முடியாது. ஸ்டேட்டஸ் மூலியமாகவே புரிய வைக்கிறான். எந்த அளவுக்கு போகுது பாருங்கள் எங்களுடைய அந்த விஷயம். காலம்தான் எங்களை ஒன்று சேர்த்துது. காலம் எப்பவுமே பிரிக்காது. ஏதோ ஒரு பாடத்துக்காக எங்களை தள்ளி வச்சிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் ஒன்று சேருவோம். ஆனால் என் பப்ளி மாசுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்றது நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நல்ல விஷயம் விரைவில் நடக்கும். நானும் அவ்வளோ ஒன்று சேர விஷயம் எனக்கு இன்னொரு கார்த்திகை தீபம் மாதிரி. திருவண்ணாமலை தீபம் எப்படியோ அந்த ஜோதி மாதிரி எங்களுடைய விஷயமும் கண்டிப்பாக நடந்தே தீரும். சிவன் ஆட்சி எப்பவுமே எங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. நன்றி. வாழ்க வளமுடன்.